ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஹெல்த்தியான முறையில் உங்கள் வெயிட்டை வந்து கடகடன்னு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் கண்டென்ட், அதோட கால்சியம், அயன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ரெசிபி தான் இது. இதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிரை வந்து நம்ம எப்படி முளைக்கட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்து அதை நல்லா காலையிலேருந்து நைட் வரை தண்ணியில் போட்டு ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா நனைச்சிட்டு அதில் இந்த பயிரை போட்டு கட்டி நல்லா ஒரு காற்றோட்டமான இடம், உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல அதை வச்சுருங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டியாக முளைச்சி வந்திருக்கும். இப்போ அதை திரும்பவும் எடுத்து லைட்டாக ஒரு தடவை அலசிட்டு திரும்பவும் அதே கிளாத்தில் போட்டு கட்டி அதே இடத்துல வச்சுருங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 3 நாள் செஞ்சிங்க அப்படின்னா பயிர் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முளைச்சி வந்திருக்கும். இப்போ முளைக்கட்டி வச்சுருக்கிற இந்த பச்சைப்பயிரை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது வெயிட் லாஸ் ரெசிபி அப்படிங்கிறதுனால இது கூட அரிசியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூட வந்து நீங்கள் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் வந்து அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசைக்கான மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா சூடான தோசை கல்லில் நம்ம வந்து ஊற்றிட்டு தோசை சுட்டுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அரிசியில் செஞ்ச இட்லி, தோசை இது எல்லாத்தையும் சாப்பிட்றத விட்டுருங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நைட்டு டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கடன்னு வெயிட் குறையிறத நீங்கள் வந்து கண் கூட பார்ப்பீங்க. முளைக்கட்டின பயிரில் பண்ணதுனால இதில் நியூட்ரியன்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.